கல்யாண வீட்டு ரவா கிச்சடி மாஸ்டர் சொன்ன டிப்ஸில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன். காய்கறிலாம் நறுக்கி வச்சுருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, வரமிளகா, அப்புறமா 4-5 பீன்ஸு, 2 கேரட்டு, தக்காளி, கருவேப்பிலை தழை, முந்திரி பருப்புங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரவையும் அது கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டோங்க. 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி வைக்கணும். நாக்கில் போட்டோன்னா அப்படி தண்ணியாக கரைஞ்சி போயிருங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணி நம்ம ரவையும் கிண்டி எடுத்துக்கணுங்க. 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் 1 கப்பு ரவைக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். மாஸ்டர் சொன்ன டிப்ஸில் தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கரண்டியில் எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக கிடைக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.